இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் சர்வாங்காசனம். இந்த ஆசனத்தை நமக்கு செய்து காண்பிப்பவர் நமது தெய்வீக சகோதரர் பிரம்மாகுமார் டாக்டர் செல்வம் அவர்கள். சர்வாங்காசனம் செய்முறை. முதலில் தரையில் மல்லாந்து படுத்துக் கொள்ள வேண்டும். பின் மூச்சை உள்ளிழுத்தவாறு கால்கள் இரண்டையும் ஒன்றாக மேலே உயர்த்த வேண்டும். பின்பு முதுகையும் பிட்டத்தையும் உயர்த்தி கால்களை தலைக்கு மேலே உயர்த்த வேண்டும். பிறகு 2 முழங்கைகளையும் தரையில் ஊன்றி உள்ளங்கைகளால் இடுப்பை பிடித்து கால்கள் மற்றும் உடல் ஒரே நேராக இருக்கும்படி செய்ய வேண்டும். இந்நிலையில் கண்கள் கால் பெருவிரலை பார்க்க வேண்டும். இந்த நிலையில் 2 நிமிடம் இருக்க வேண்டும். பின் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும். இந்த ஆசனத்தால் ஏற்படும் நன்மைகள். இந்த ஆசனம் தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டை மேம்படுத்தி புத்துயிர் அளிக்கும். இந்த ஆசனமானது தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும் மற்றும் மனதை ஒருநிலைப்படுத்த உதவும். அட்ரினல் சுரப்பிகள், கருப்பைகள் மற்றும் விதைப்பைகளை வலுவாக்கும். 2 மற்றும் 3ஆம் நிலை ஆஸ்துமாவிற்கு நன்மை அளிக்கும். அடிவயிற்று தசைகள் வலுவாகும். இதயத்திற்கு நல்லது. தலைவலி, உயர் இரத்த அழுத்தம், ஒற்றை தலைவலி உள்ளவர்களுக்கு நன்மை அளிக்கும். தூக்க பிரச்சனைகளை சரி செய்யும். மலச்சிக்கல் பிரச்சனைகளை போக்கும். யாரெல்லாம் சர்வாங்காசனம் செய்யக்கூடாது? உயர் இரத்த அழுத்த பிரச்சனை கொண்டவர்கள் சர்வாங்காசனத்தை செய்யக்கூடாது. மாதவிடாய் காலத்தில் சர்வாங்காசனத்தை செய்யக்கூடாது. தண்டுவடம் தொடர்பான பிரச்சனைகளை கொண்டவர்கள் சர்வாங்காசனத்தை செய்யக்கூடாது. கடுமையான தைராய்டு பிரச்சனை, நாள்பட்ட கழுத்து பிரச்சனைகள், தோள்பட்டை காயங்கள் மற்றும் ரெட்டினா பிரச்சனைகளை கொண்டவர்கள் சர்வாங்காசனத்தை செய்யக்கூடாது. இதய பிரச்சனைகள், காது பிரச்சனைகள், ஸ்லிப் டிஸ்க், ஸ்பாண்டிலைட்டிஸ் பிரச்சனைகளை கொண்டவர்கள் சர்வாங்காசனத்தை செய்வதை தவிர்க்க வேண்டும்.